பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கடந்த நாளெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து நடத்தினவர். இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. 54வது சங்கீதம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டவன் நமக்கு நன்றாய் தெரியும். தேவனுடைய இருதயத்துக்கேற்றவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் உயர்த்தப்பட்டவன். அதே வேளையில் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது அனுபவித்த நெருக்கங்கள் என்பது கொஞ்சம் அல்ல. எவ்வளவு நெருக்கங்களை அனுபவித்தான் என்று அவனுடைய சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். 27வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் தன் வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறான். அப்போ பெற்றோரால் நெருக்கம். இன்னொரு சங்கீதத்திலே சொல்லுகிறார், என்னுடன் பிறந்தவர்கள் என்னை அந்நியரை போல வேற்று மனுஷனை போல பார்க்கிறார்கள் என்று. சகோதரர்களால் நெருக்கம். சவுலுக்காக தாவீது என்ன பண்ணுகிறார் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுகிறார். சவுலை பிடித்த பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து சவுல் விடுவிக்கப்படும்படியாக சவுலுக்காக நன்மை செய்கிறார். அந்த சவுல் அவன் மேல ஈட்டியை தூக்கி எறிகிறான். சவுலால நெருக்கம். நேசித்து கரம் பிடித்த மனைவி தாவீதை அவமதித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவியால நெருக்கம். ஆசையாய் வளர்த்த பிள்ளை அப்சலோம் தாவீதை கொலை செய்ய பார்க்கிறான். அப்சலோமால நெருக்கம். இப்படி எப்பக்கத்திலும் நெருக்கத்தை அனுபவித்தவன் தான் யார் என்றால் தாவீது. இது போதாதென்று சத்துருக்கள், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் என சத்துருக்களால் வருகிற நெருக்கம். ஆனால் தாவீது என்ன செய்கிறான் என்றால், எந்தெந்த பகுதியில் நெருக்கத்தை அனுபவிக்கிறானோ, நெருக்கப்பட்டானோ, அதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த 54வது சங்கீதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 3 காரியத்தை தாவீது செய்வதை பார்க்க முடியும். ஒன்று, கர்த்தரிடத்தில் நியாயத்தை கேட்கிறான். கர்த்தர் நியாயம் செய்யும்படி, கர்த்தர் நீதி செய்யும்படிக்கு அதை ஜெபத்தில் வைக்கிறான். அதுதான் ஜெபம். தாவீதின் ஜெப அனுபவத்தை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஒரு புறம் ஜெபிக்கிறான், இன்னொரு புறத்திலே துதிக்கிறான். அப்படி துதிப்பதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் அவன் என்ன செய்கிறான் என்றால் அறிக்கை செய்கிறான். 4-5 வசனங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார், அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல் 3 வசனங்களிலே ஜெபத்தை முன்வைக்கிறான். அடுத்த 2 வசனங்களிலே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். அடுத்த வசனத்திலே துதிக்கிறான். இதை தான் பார்க்க முடிகிறது. ஜெபிக்கிறான், நம்பிக்கை அறிக்கையிடுகிறான், கர்த்தர் செய்வார், கர்த்தர் இப்படி இப்படி செய்வார் என்பதை சொல்லுகிறான். அப்படி செய்வார் என அவன் நம்பினதுனால கர்த்தர் செய்ய போகிறதற்காக அவன் துதிக்கிறான். இம்மூன்றும் அவனில் வெளிப்பட அவன் இப்பொழுது சாட்சி சொல்லுகிறான். அந்த சாட்சி தான் என்ன தெரியுமா? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. 5வது வசனத்திலே என்ன நம்பிக்கையை சொல்லுகிறார்? அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் என்றார்.
நம்பிக்கையை சொல்லிவிட்டு துதிக்கிறான், ஜெபித்து விட்டு நம்பிக்கையை சொல்லுகிறான், நம்பிக்கை அறிக்கையிட்டு துதிக்கிறான், இப்பொழுது சாட்சி சொல்லுகிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? எதனால் நெருக்கப்படுகிறீர்கள்? கர்த்தரிடத்தில் அதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். கர்த்தர் இந்த காரியத்தில் இப்படி செய்வார், எனக்கு இதை செய்வார் என அறிக்கை செய்துங்கள். அறிக்கை செய்துவிட்டு விட்டு விடாதிருங்கள். அறிக்கை செய்துவிட்டு கர்த்தர் செய்ய போகிறார் அல்லவா, அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நிச்சயமாக தாவீதை எப்படி சாட்சி சொல்ல வைத்தாரோ உங்களையும் சாட்சி சொல்ல வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி. எஸ் லார்ட், நீர் எங்கள் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி எங்களையும் சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.